ஹாய் zombies எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா காய்ஜு நம்பர் 8 அப்படின்ற இந்த அவசரமான அனிமே சீரிஸ் உடைய எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் அனிமே zombies நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ வெல்கம் டு அனிமே zombies. இன்னொன்னு இந்த சீரிஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறேன். நான் ரொம்ப நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். சோ அதனால நான் அந்த அளவுக்கு ஸ்டோரியை கரெக்டா சொல்றேனான்றது எனக்கு தெரியல. ஆனா கைஸ் நான் இந்த சீரிஸை கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவேன். அது மட்டும் இல்ல இந்த சீரிஸோடைய மாங்காவையும் நான் படிச்சுட்டேன். உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீரிஸா தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்ல மாங்கா படிக்கும் போதே இது ரொம்ப ஃபன்னான ஒரு சீரிஸாவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ அதனாலேயே என்னுடைய எல்லா டைமே இந்த ஒரு சீரிஸ்க்காக ஒதுக்கி கம்பல்சரியா இந்த சீரிஸ் நான் வச்சிருவேன். சோ வளவலன்னு பேசாம எபிசோட்குள்ள போகிறேன். இந்த எபிசோட் ஆரம்பிக்கும் போகுது நம்மளுடைய ஹீரோவுடைய அந்த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய ஹீரோ அவனுடைய வாயை திறக்கும் போது டக்குன்னு காய்ஜு அவனோட வாய்க்குள்ள போயிடுது. நம்மளுடைய ஹீரோவும் காய்ஜுவா மாறிடுறாங்க. சோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் பேனிக் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்குள்ள உண்மையிலேயே எல்லாரும் பேனிக் ஆயிடுவாங்க. சோ இந்த சமயத்துல நம்மளுடைய ஹீரோக்கு ஒரே ஒரு ஞாபகம் தாங்க வரும். அவன் அவனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவ கூட எப்படி எல்லாம் அவனோட லைஃபை என்ஜாய் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா லைப்ரரியில புக் படிச்சது இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும். இதே சமயத்துல அந்த பொண்ணை பார்த்தா ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஆபீசராகவும் அதோடைய லீடராகவுமே இருப்பா. ஆனா இந்த சைடு நம்மளோட ஹீரோவை பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த சமயத்துல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்களே பேனிக் ஆகி இருப்பாங்கல்ல. சோ அவங்களாம் நம்மளோட ஹீரோவை காய்ஜுவா பார்த்தோன்னே மயங்கி விழுந்துடுறாங்க. சோ உடனே அவங்கள போய் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய தலைவர் வேகமா ஓடுனா அந்த ஹாஸ்பிட்டலே உடைச்சு தள்ளுறாரு. அந்த அளவுக்கு பவர் அதிகமாயிட்டு இருக்கு அவருக்கு. சோ அங்க இருக்கவங்க எல்லாம் இங்க காய்ஜு இருக்கு அப்படின்றத பார்த்தோன்னே பயப்படுறாங்க. உடனே அந்த ஒயிட் ஹேர் இருக்கான்ல, நானும் ரொம்ப நேரமாவே அவனை ஒயிட் ஹேர்னு கூப்பிட்டுக்கிட்டேன். சோ அவனோட நேம் ரீனோங்க. சோ ரீனோ என்ன பண்றான், நீங்க இப்படியே இருந்தா மாட்டிக்குவீங்க, அப்புறம் உங்களை நான் காப்பாத்தியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பில்டிங்ல இருந்து டக்குன்னு எகிரி குதிக்கிறான். ஆனா நம்மளோட தலைவருடைய பவர் அவருக்கே தெரியல. அதனால என்ன பண்ணிடுறாரு, எவ்வளவு தூரம் போய் எகிரி குதிக்கிறாருங்க. சோ கண்ணுல இருந்து அவனுக்கு கண்ணீர் வர ஆரம்பிக்குது. சோ டக்குனு இவனும் காய்ஜுவா இருக்க நம்மளோட ஹீரோவும் வேக வேகமா ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஓடும்போது தான் நம்மளுடைய தலைவரோட உடம்புல இருந்து ஏகப்பட்ட காய்ஜு மாதிரி சின்ன சின்னதா ஏதோ வெளியே வருதுங்க. சோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம தலைவர் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ வானத்துல இருந்து ஒரு காக்கா பறந்துகிட்டு இருக்கு. அந்த காக்காவை கூட புடிச்சு டப்புன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. நம்மளோட தலைவருக்கு தோணுது, ஐயோ பிரியாணி பரோட்டா எல்லாம் சாப்பிட்டு இருந்தேன், என் வாயில இந்த காக்காவை பச்சையா சாப்பிட வச்சுச்சேடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கினே வேக வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். வரும்போது தான் நம்மளுடைய ரீனோ என்ன சொல்றான், இங்க பாருங்க தலைவரே, உங்களை யாராவது காய்ஜு ஃபார்ம்ல பார்த்தா உங்களை டம்மி பீஸ்ன்னு கூட நினைக்க மாட்டாங்க, பார்த்தோன்னே சுட்டு கொன்றுவாங்க, அதனால ஓட ஆரம்பிங்க அப்படின்னும் போது, ஏன்பா எனக்கு இப்பதான்ப்பா பாத்ரூம் வருது, என்னப்பா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது அர்ஜென்ட் தாங்க முடியாம அவன் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. ரெஸ்ட் ரூம் போனா எந்த வழியில போறான், அவன் செஸ்ட் வழியா போவான். அப்பதான் அவன் சொல்லுவான், ஐயோ நான் ஒரு ஆம்பளை பையன், எனக்கு ஏன் இந்த மாதிரியான ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருப்பான். இங்க பாருங்க, நீங்க இங்கேயே படுத்துக்கிட்டு அழுதுன்னு இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே சுற்றுவாங்க, அதனால தயவு செஞ்சு என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, என்னுடைய இந்த பாடி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு, இந்த பாடியை வச்சு கண்டிப்பா என்னுடைய ஃப்ரெண்ட் மீனா, அதாவது அந்த ஹீரோயினோட பேரு மீனா, சோ நான் அவங்க கூட சேர்ந்து சண்டை போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ யோசிக்கிறாங்க. சோ அப்பதான் ரீனோ என்ன பண்றான், இங்க வாங்க இந்த பக்கம் நம்ம ஓடி போய் ஒளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹீரோட காதுக்கு ஏதோ ஒரு விஷயம் கேக்குது. அதுதான் ஒரு கைஜு. சோ நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் இங்க ஓடி போய் தப்பிக்கிறதை விட அங்க யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்கள காப்பாத்துறது தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வேற வழியில நம்ம எப்படியாவது ஓடியே ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒரு சின்ன பொண்ணு, ஒரு குழந்தை, அவங்களுடைய அம்மா வந்து மாட்டிக்கிறாங்க. அந்த ஒரு பெரிய காய்ஜோட அட்டாக்ல ஒரு பெரிய போர்ட்ஸ் மாதிரி கல்லு செவுரு எல்லாம் அவங்க மேல விழுந்து கிடக்குது. அப்ப இந்த குட்டி பாப்பாவை ஓட சொல்றாங்க. அந்த பாப்பா ஓடவே மாட்டா, எங்க அப்பா தான் எனக்கு முக்கியம், எங்க அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கப்போ ஒரு காய்ச்சி வேகமா ஓடி வந்து அந்த டிஸ்ட்ரக்ட் பண்ற காய்ச்சி அடிக்குதுங்க. அது வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஹீரோ காய்ஜு நம்பர் 8 தான். ஏன்னா நம்மளுடைய ஹீரோ ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். ஒரே ஷாட்ல அந்த காய்ஜுவை அடிச்சு பறக்க விட்டுடுறாங்க. சோ அவன் வந்து அந்த பாப்பா கிட்ட வந்து சிரிப்பு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்திட்டு இருப்பான். இன்னொன்னு அந்த பாப்பாவே பயந்துட்டு இருப்பா. ஆனா அதை விட நம்ம தலைவர் ரொம்ப பயந்துட்டு இருப்பாரு. ஏமா இங்க பாருமா, என்ன பயமுறுத்தாதமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் அந்த கீழே விழுந்த அந்த அம்மாவை காப்பாத்துறதுக்காக தலைவரும் ஹெல்ப் பண்ணுவாரு, ரீனோவும் ஹெல்ப் பண்ணுவான். நீங்க கவலைப்படாதீங்க, உங்க அம்மாக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போவே திருப்பி அந்த காய்ச்சி வேகமா ஓடி வந்து நம்ம தலைவரை அட்டாக் பண்ண வருதுங்க. சோ இப்ப என்னுடைய பவரை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையில கொஞ்சோண்டு பவரை ஏத்தி அந்த காய்ச்சி ஒரே ஒரு குத்து குத்துவான். அந்த காய்ச்சி செதறி போயிடுங்க. உண்மையில சொல்றது இது ஆசமான சீனா இருக்கும். இந்த சீன்லயே இந்த அனிமேவை கண்டிப்பா பாப்பீங்க. ஏன்னா அது செதறது ரொம்பவே ஒஸ்டா அகோரமா காமிச்சிருப்பாங்க. அப்படியே சல்லி சல்லியா நொறுங்கிடும் அந்த காய்ச்சி. இத பார்த்தோன்னே நம்ம தலைவருக்கே பயம் வந்துடும். நான் இப்படி குத்துவோம் நானே நினைக்கலையடா, என்னடா ரத்த மழையா ஊத்துது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவான். ஏன்னா
உண்மையிலேயே பெரிய ரத்த மழையே ஊத்துங்க. சோ நம்மளுடைய தலைவரும் அந்த ரத்தத்திலேயே நனைஞ்சுக்கிட்டு கண்டிப்பா நான் டிஃபென்ஸ் போர்ஸ்ல சேர போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளுடைய ரீனோவை அங்கேயே விட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்பதான் அந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னா தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம தலைவர்கிட்ட சொல்லும் போது அவனுக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், மீனா அவன்கிட்ட தேங்க்ஸ் சொன்னது அவனுக்கு ஞாபகம் வரும். சோ அவங்க எப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்றது ஞாபகம் வரும். சோ கண்டிப்பா மீனா கூட சேர்ந்து நானும் போராடுவேன், காய்ஜூஸ எதிர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நினைச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா இது நடக்கும் அப்படின்றது தான் அவனுடைய ஒரு ஆசை. சோ இந்த இடத்துல ஆம்புலன்ஸ் வராங்க, அதனால நீங்க ஓடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய ஹீரோ அவனுடைய முகத்தை முதல் டைம் அந்த காய்ஜியோட உடம்புல இருந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவனால ஹியூமனா மாற முடியும் அப்படின்றது அவன் தெரியுது. சோ அந்த இடத்துல மீனா பாக்குறா. சோ ஈவன் மீனாவோட ஃபுல் ஸ்குவாடுமே வந்து பாக்குறாங்க. அந்த காய்ஜு சளி சளியா நொறுங்கி இருக்கு, இந்த அளவுக்கு யாரால அட்டாக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, நீ அந்த காய்ஜுவை பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் அந்த பாப்பா சொல்றா, ஆமா ஒரு காய்ஜுவை பார்த்தேன், என்ன அது சாப்பிட வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறா. அப்பதான் மீனா என்ன சொல்றா, நீ கவலைப்படாத, நாங்க எல்லா காய்ஜுவுமே கண்டிப்பா அழிச்சிரும் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாப்பா, இல்ல என்ன ஒரு காய்ஜு காப்பாத்தினாரு, அவரை மட்டும் விட்டுடுங்க, நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் மீனாக்கு ஒண்ணுமே புரியல, ஒரு காய்ஜு ஒரு ஹியூமனை காப்பாத்துச்சா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ரீனோ ஆபீஸ்க்கு போகும்போது அந்த இடத்துல நியூஸ்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு காய்ஜுவோட சிக்னேச்சரை பார்த்திருக்காங்க, ஒரு ரேடியேஷனை பார்த்திருக்காங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான காய்ஜு போல, ஆனா இந்த ரெண்டு காய்ஜுவும் சண்டை போட்டுக்கிட்டே செத்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டே நம்மளோட ஹீரோ என்ன பண்றான், அவனுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்க்கும்போது அவனோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்புங்க. சோ அதே மாதிரி கக்காஹிபினோக்கும் இன்னொரு லெட்டர் இருக்கு, அதையும் ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா நம்மளுடைய தலைவர் கடைசி அட்டெம்ப்ட் எழுதுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருக்குங்க. நம்மளுடைய ரீனோவும் என்ன பண்றான், வேக வேகமா ஓடி போய் நம்ம தலைவர்கிட்ட கொடுக்குறான். கொடுக்கும்போது நம்ம தலைவர் காய்ஜு ஃபார்ம்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிறாரு. அதை பார்த்தோன்னே உனக்கு கடுப்பாயிருது, ஓடி போய் எகிரி ஒரு குத்து வைக்கிறான். இங்க பாரு, இந்த மூஞ்சில உன்னை யாராவது பார்த்தாங்கன்னா உன்னை யாரும் கொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஆனா நம்ம தலைவருக்கு இன்னமும் அவருடைய பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணவே தெரியலங்க. சோ அதனால கண்ட்ரோல் பண்ற வரைக்கும் ரீனோ தான் அவனை பாத்துக்கிறான். உண்மையிலே சொல்றேன், எனக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இவ்வளவு நேரம் மாங்கா படிச்ச வரைக்கும் சொல்றேன், இந்த கேரக்டர் ஆசமான கேரக்டர், இந்த ரீனோன்ற கேரக்டர் சீரியஸா சொல்றேன், ரொம்ப ஆசமான கேரக்டர் அவன். அதுக்கப்புறம் நம்மளுடைய தலைவன் கிட்ட என்ன சொல்றாரு, இங்க பாரு, நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு அந்த ஆபீசர் ஆகிறதுக்கான எக்ஸாம் எழுதுவோம், இதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய போட்டோவை அவன் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம தலைவர் சின்ன பாட்டில் ஓபன் பண்ணா கூட அந்த பவரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே இதுக்கப்புறம் இந்த பவரை யூஸ் பண்ணீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு டிஃபென்ஸ் ட்ரைனிங்ல இந்த பவரை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களை பொழுதுருவாங்க, உங்களுக்கே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் நம்மளுடைய தலைவர், ஆமா நம்ம மீனாவை பார்த்தா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெக்கத்துல உட்காந்துட்டு இருக்காருங்க. சோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அந்த சமயத்துல நம்ம தலைவர் அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு பொறுமையா போய் ஒரு சூப்பரான இடத்துல பார்க் பண்றான். பார்க் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறான். நடந்து போகும்போது அந்த இடத்துல ட்ரைனிங்க்கு நிறைய கேண்டிடேட்ஸ் வந்திருக்காங்க. சோ ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ரகமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அவன் திரும்பி பாக்குறான். ஒரு பொண்ணு, ஏய் கிழப்பையில இங்க இருக்க அந்த வண்டியை கொஞ்சம் நவுத்துறியா அப்படின்னு கேக்குறான். உங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னது என்னை பார்த்து கிழப்பையனா கூப்பிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் நான் ஒன்னும் ஓல்டு மேன் இல்ல, எனக்கு 32 வயசு தான் ஆகுது, உனக்கு தெரியுமா அப்படின்னு அவன் கேக்குறான். 32 வயசு ஆயிடுச்சுல, நீ கிழப்பையன் தான், முதல்ல அந்த வண்டியை நவுத்து, என் வண்டியை நான் அங்க விடணும் அப்படின்னு கேட்கும்போது நம்மளோட தலைவர் என்ன சொல்றாரு, ஏய் பொண்ணே இங்க எவ்வளவு வண்டி இருக்கு, என் வண்டியா நீ நவுத்த சொல்றேன்னு கேட்டா, என்னோட லக்கி நம்பர் 55, அதுலதான் நீ வண்டியை விட்டுருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணுக்கு மரியாதையே தெரியல, இவளை என்ன பண்றான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, நீ வண்டி எடுக்கிறியா இல்ல நானே வண்டி எடுக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய கோட்டை ரிமூவ் பண்ணிட்டு அவளுடைய சூட்டை காட்டுறா. வாவ், வேற லெவல்ல அவசரமான சூட்டுங்க. அந்த சூட்டோட பவரை யூஸ் பண்ணி அந்த காரை தூக்கி தூரமா வீசியே போட்டுடுறா. அதை பார்த்தோன்னே நம்ம தலைவருக்கு ஒண்ணுமே புரியல, யாரா இந்த பொண்ணு, என் கம்பெனிக்கார உடைக்கிறாள், இந்த கம்பெனிக்காருக்கு நான் காசு செலவு பண்ணும் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலைவலியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அவளோட பேரையே சொல்றாங்க. அவளோட பேரு ஷினோமியா. உண்மையிலே சொல்றேன், இந்த ஷினோமியா கேரக்டர் செம்ம அக்ரெசிவான கேரக்டர். இந்த கேரக்டர் கூட எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. ஏன்னா அவ நம்மளோட ஹீரோவை கொஞ்சம் நம்புவா. அப்பதான் நம்மளோட ஷினோமியா என்ன சொல்றா, நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்த்தோன்னே உன் மேல ஏன் காய்ச்சி வாசனை வருது அப்படின்னு சொல்றா. சோ நம்மளோட ஹீரோக்கு செம பயம் அள்ளு விட்டுருச்சு. ஆனா அவர் மாட்டிக்கிட்டாரா இல்லையான்றது அடுத்த எபிசோட்ல தானே தெரியும். சோ அடுத்த எபிசோட பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல் அனிமி ஜாம்பிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ see you soon, bye bye.